இப்போ இந்த சிகிச்சை முறைகளில் இத்தனை குளறுபடிகளை பார்த்தோமே, இதே மாதிரி நாடி பரிசோதனைகள்லையுமே நிறைய இடங்களில் வந்து குளறுபடிகள் பண்ணுறாங்க. நிறையா நாடி பரிசோதனை பார்க்குறது வந்து பெரும்பாலும் அக்குபஞ்சரிஸ்ட்டு தான் பார்த்துட்ருக்காங்க. சித்த மருத்துவர்கள் பார்க்குறதில்ல, ஆயுர்வேத மருத்துவர்களும் வந்து நாடி பரிசோதனைகள் இப்போ பயன்பாட்டில் இல்லை. இப்போ நான் பேசுகிறது எல்லாமே அக்குபஞ்சரிஸ்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அக்குபஞ்சரிஸ்ட்டில் வந்து நிறைய பேர் நாடி பரிசோதனை பார்க்குறாங்க. இதில் நான் பார்த்தேன், என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து என்னை ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது. என்ன அப்படின்னா, நாடி பரிசோதனையை பார்க்குறாங்க இல்லையா. நாடி பரிசோதனை அப்படின்னா, நான் ஏற்கனவே இதை பற்றி நான் உங்ககிட்ட ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன். பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் தான் நாடி பரிசோதனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ நாடி அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல இருக்கிறது காற்று, நிலம், அதுக்கப்புறம் நெருப்பு. அதே மாதிரி நெருப்பு, மரம், நீர், இதுதான் இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில் நாடி பரிசோதனை. இந்த நாடி பரிசோதனையில் மேலே வைக்கும்போது அது வந்து என்ன ஆகும்னா துடிக்கும். மேலே லைட் ஃபஸ்ட்டு தொடும்போது துடிக்கும், அழுத்தி உள்ளே போகணும், டீப்பில் போகணும், சரிங்களா. அப்போ மேலே யாங்கு, உள்ளே இருக்கிறது இன் யாங் அப்படிங்கிறத அடிப்படை தத்துவம், சீன மருத்துவ அடிப்படை தத்துவம். அதாவது குளிர்ச்சி, வெப்பம். இன்னா குளிர்ச்சி, யாங்னா வெப்பம். இப்போ மேலே இருக்கிற உறுப்புகள் காட்டுற அந்த மேலே இருக்கிற காட்டுறது எல்லாமே வெப்பம், உள்ள ஆழத்தை காட்டுறது இன், சரிங்களா. பஞ்சபூதங்கள்ல சரிங்களா. பஞ்சபூதங்கள் எல்லாமே குளிர்ச்சி, வெப்பம் அப்படிங்கிற ரெண்டு தத்துவத்தினுடைய அடிப்படையாக தான் இருக்குது. இது எல்லா பஞ்சபூதங்களுக்குமே பொருந்தும். அது நெருப்பாக இருந்தாலும் அதுலேயும் குளிர்ச்சி, வெப்பம் இருக்குது. நீராக இருந்தாலும் அதுலேயும் வெப்பம், குளிர்ச்சி இருக்குது. ஸோ எல்லா பஞ்சபூதங்களுமே வெப்பம், குளிர்ச்சின்ற அடிப்படையில் இருக்குது. எல்லா உறுப்புகளுமே பஞ்சபூத அடிப்படையில் உருவானது. இதான் உடலுடைய இயக்கம், சரிங்களா. அப்போது இப்போ நிலமூலகத்தோடைய சம்மந்தப்பட்ட உறுப்புகள் வயிறு, இறைப்பைனா வயிறு இறைப்பைக்கும் தனித்தனியாக பஞ்சபூதங்கள் உண்டு, பஞ்சபூதங்களோட சுழற்சி உண்டு. அதோடைய அடிப்படையில் தான் அந்த நிலமூலகம் சார்ந்த உறுப்புகளும் இயங்கும். ஸோ தனித்தனியான பஞ்சபூதங்களும் இருக்குது. பஞ்சபூதங்கள் சார்ந்த உறுப்புகளுக்கும் பஞ்சபூதங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு பஞ்சபூதங்களுமே குளிர்ச்சி, வெப்பம் அப்படிங்கிற இரண்டு தன்மையில் இயங்கும், சரியா. இதுதான் வந்து அடிப்படை தத்துவம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாடி இருக்குது. இப்போ மேலே துடிக்குது அப்படின்னா வெப்பம் சார்ந்த, இப்போ வந்து எப்படி உதாரணமாக முதல்ல ஏர் சொல்லியிருக்கேன் இல்லையா, காற்று மூலகத்தினுடைய வெப்பம், குளிர்ச்சி இருக்குது. மேலே இருக்கிறது காற்று மூலகத்தோட வெப்பம் துடிக்குதுன்னா வெப்பம் சமநிலையோடு இருக்குது. அழுத்தி உள்ளே வைக்கும்போது குளிர்ச்சி துடிக்கலை அப்படின்னா அது சமநிலையற்ற தன்மையில இருக்குது. ஸோ இப்படி தான் நாங்கள் கண்டுபிடிப்போம். இப்போ மேலே வைக்கும் போதே துடிக்கலை அப்படின்னா வெப்பமே வந்து, அதாவது காற்று மூலகத்துடைய வெப்பத்தன்மையே வந்து சமநிலையோடு இல்லை அப்படின்னு இருக்கும். சில நேரங்களில் உள்ளே இருக்கிற குளிர்ச்சி துடிக்கும், மேலே துடிக்கும். அப்போது குளிர்ச்சியுடைய காற்று மூலகத்துடைய குளிர்ச்சித்தன்மை வந்து சமநிலையோடு இருக்குது, வெறும் வெப்பத்தன்மை சமநிலை இல்லை. இப்படியான விஷயங்கள் வச்சுன்னா நாங்கள் வந்து நாடி பரிசோதனையை பார்த்துருக்கோம். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது இதை வந்து பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தான் அக்குபஞ்சர் சிகிச்சை முறை, அது பரிசோதனை முறைகள் எல்லாமே உறுப்புகளை தனித்தனியாக பேஸ் பண்ணி கிடையாது, பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தான் அதுவே நாடி பரிசோதனை முறைகளே இருக்குது. உறுப்புகளை அடிப்படையாக வச்சு பார்க்குறது வந்து வேற மருத்துவ முறைகள். சித்த மருத்துவமே கூட உறுப்புகள் அடிப்படையாக வச்சு நாடி பரிசோதனை பார்க்க மாட்டாங்க. வாதம், பித்தம், கபங்கிற பஞ்சபூதங்களுடைய வேற்று மொழி அதே பஞ்சபூதங்கள் தான், அதோடைய வார்த்தை பயன்பாடு தான் வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர சித்த மருத்துவமும் சரி, ஆயுர்வேதாவும் சரி, பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தான் நாடி பரிசோதனை முறைகள் இருக்குது. ஆனால் நடுவில் வந்த குளறுபடிகள்னால, மேன்மைத்தன்மை அப்படின்னு சொல்லி சில பேர் சில குழப்பங்கள்னால நான் அந்த பஞ்சபூதங்களை வந்து நேரடியாக உறுப்புகளோட கனெக்ட் பண்ணுற ஒரு தவறான பரிசோதனை முறைக்கு கொண்டு வந்துருவாங்க. அதாவது ராஜ உறுப்புகள் நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, வெப்பம் அப்படின்னா அதோடைய இப்போ காற்று மூலகம் சொன்னோம் இல்லையா, அதில் வெப்பம், குளிர்ச்சி இருக்குது. அப்போது அந்த காற்று மூலகத்துக்கு ரெண்டு ராஜ உறுப்புகள் இருக்குது. அதாவது குளிர்ச்சி அப்படின்னா லங்ஸ், நுரையீரலும், வெப்பம் அப்படின்னா பெருங்குடல் அப்படிங்கிறது தான் ரெண்டு உறுப்புகள், ராஜ உறுப்புகள், காற்று மூலகம் சம்மந்தப்பட்டது. ஒன்று குளிர்ச்சி, ஒன்று வெப்பம், சரிங்களா. இப்படி தான் ரெண்டு உறுப்புகள் வந்து ஒவ்வொரு மூலகங்களுக்கும் இருக்குது. இதில் நெருப்பு மூலகத்துக்கு மட்டும் 4 உறுப்புகள் இருக்குது, சரிங்களா. இது ராஜ உறுப்புகள். அது இல்லாமையே ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, நிலமாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், நெருப்பாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட உறுப்புகள் நிறைய இருக்குது. இப்போ லிவரையும் கால் பிளாடரையும் மட்டுமே நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் மூளையும் அது கீழே இயங்குற ஒரு பணியாள் தானே. இது ரெண்டு ராஜ உறுப்புகள்னா, ராஜ உறுப்புகள் கீழே பலவிதமான பணியாட்கள் இருக்கிறாங்க, சேவகர்கள் இருக்கிறாங்க. இதுவும் உண்மைதான்.
இப்போது தேனி இருக்குது, தேனி கூட்டம் இருக்குது. தேனி கூட்டம்ல ராணி இருக்குது. ராணி தான் ராஜவம்சம் இல்லையா? அதுதான் எல்லாரையும் தலைமை தாங்குது. அதுக்கு கீழே மற்ற பணியாட்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பணியாட்கள் இருக்கிறாங்க. இந்த வேலையை தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது இனப்பெருக்கத்துக்கான ஒருத்தர், அதாவது ஆண் தேனி ஒருத்தர் வெறும் அவருக்கு வந்து இனப்பெருக்க வேலை செய்யும். இந்த தேனி வந்து வெறும் குழந்தை அடிக்கிற வேலை மட்டும்தான் செய்யும். அதே மாதிரி பணியாளர்கள் தேனை கலெக்ட் பண்ணுறாங்க. இப்படி தனித்தனி பணியாளர்கள் இருக்கிறாங்க. தேன் கூட்ட செய்கிறவங்க, தேன் கலெக்ட் பண்ணுறவங்க, இப்படி அங்கேயும் நிறைய கேட்டகரிஸ் இருக்காங்களா இல்லையா? ஸோ அதுக்காக ராணி தேனியை பார்த்துட்டு ராணி தேனி மட்டும்தான் தேனி அப்படின்னு ஒத்துக்க முடியுமா? ஒவ்வொரு கூட்டுக்குமே ஒரு ராணி தேனி இருக்க தான் செய்வாங்க. அப்போ ராணி தேனிகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு மீதி இருக்கவங்களாம் ஒமிட் பண்ணிட முடியுமா? ஒரு தேனி கூடு அப்படின்னா மொத்த கூடில் இருக்கிற தேனீக்களையும் சேர்த்தாதான் அது தேன் கூடு. ராணி கூடு மட்டும் இருந்துட்டா அது தேன் கூடா ஆயிடாது. என்னதான் ராணி பெரிய நிலையில அதுக்கு பொசிஷனாக இருந்தாலும் ராணி மட்டும் அங்கே இருந்து எதையும் சாதிச்சுக்க முடியாது. கடவுள் மட்டுமே கோயிலில் இருந்துட்டா மனிதர்களே இல்லைன்னா கடவுளுக்கு எங்க அந்த சக்தி இருக்கும்? மனிதர்கள் இருந்தால் தான் அந்த கடவுளுக்கே அந்த எப்பேற்பட்ட சக்தி இருந்தாலும் அவர் எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருந்தாலும் அந்த கோயிலுக்குள்ள மனிதர்கள் போனால் தான் அந்த வல்லமையே வெளிப்படும், வெளிச்சப்படும், பிரதிபலிக்கும். அதுக்கான பவரே இருக்கும். இப்போ கடவுளே கூட சக்தி வரணும்னா கூட்டம்ன்றது ஒன்று முக்கியம், பணியாளர்கள்ன்ற ஒன்று முக்கியம், அவங்களை தேடி போகிறவங்கன்றது முக்கியம். அதே மாதிரி தான்